பாக்கியலட்சுமி சீரியல் நேரிலானவருக்கு வணக்கம். அப்கமிங் எபிசோடில் என்னென்னலாம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் காமெடியாகவும் நடக்க போகுதுன்றது நாம் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துருங்க. கூட பெல் பட்டன் எழுத்துங்க. அப்போ தான் நான் பாடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். பாக்கியை பார்த்துட்டிங்களா, இங்கே நடக்கிற கூத்தெல்லாம் நமக்கு தெரியாத மாதிரி அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை செஞ்சுட்ருக்காங்க. ஆனால் இதுக்கடியில் பார்த்திங்கன்னா ஈஸ்வரியும் ராதிகாவும் பார்த்திங்கன்னா பயங்கரமாக சண்டை போட்டுறாங்க. ஈஸ்வரி என்னடானா எல்லாத்துக்குமே வந்துட்டு தான் முன்னாடி நிற்கணும், தான் மகனுக்கு வந்து தான் தான் எல்லாமே செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து எடுத்து பார்த்து செய்கிறாங்க. ஆனால் ராதிகா வந்துட்டு, அத்தை நீங்கள் இத்தனை நாள் வேலை செஞ்சதெல்லாம் போதும், இனிமேல் பொண்டாட்டி நான் ஒருத்தி வந்துட்டேன்ல, இனிமேல் அவருக்கு எல்லா வேலையும் நான் செய்கிறேன், நீங்கள் ஓரமாக இருந்துட்டு சாப்பிட்டோமா தூங்கினோமா அப்படின்னு உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள், நீங்கள் இந்த விஷயத்துலலாம் தலையிடாதுங்க, புருஷன் பொண்டாட்டி கடையில் அம்மாக்காரி வர்றதே தப்பு அப்படின்னு சொல்ல, இதை கேட்டு ஈஸ்வரி பார்த்திங்கன்னா பயங்கரமாக கோவப்படுறாங்க. ஏய் நீ நேற்று வந்தபடி நான் முதல்லேருந்து வந்துருக்கேன், நான் தாண்டி என் பையனுக்கு எல்லாமே செய்வேன் அப்படின்னு சொல்ல, என்னத்தை நான் தான் புரிவாக தெளிவாக எடுத்து சொல்கிறேன்ல, நீங்கள் ரெண்டாவது திருப்பி நான் தான் செய்வேன் நான் தான் செய்வேன் முன்னாடி வந்துக்கலன்னா அப்புறம் நல்லா இருக்காது பார்த்துக்கோங்க. அது நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்டு தலையாட்டு போகிறதுக்கு நான் ஒன்றும் பாக்கியம் கிடையாது ராதிகா, அதை கொஞ்சம் மனசில் வச்சுக்கோங்க. நான் இத்தனை நாள் பொறுமையாக இருந்துட்டு இதுக்கு மேலே பொறுமையாக இருக்க மாட்டேன். மேலும் நீங்கள் இது போல் அடிக்கடி இது மூக்கம் நடிச்சிட்டு இருந்துக்கலன்னா அப்புறம் நல்லா இருக்காது பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி மிரட்டிட்டு பார்த்திங்கன்னா கோபி கூட சந்தோஷமாக ரூமுக்கு போயிடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு கோபியுமே வந்துட்டு யாருக்கு சப்போர்ட் பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சுக்கிட்டு அவர் ராதிகா பின்னாடியே போயிடுறாங்க. எல்லாம் இவனை சொல்லணும், தேவையில்லாத இவனை வீட்டுக்கு கொண்டு வந்துட்டு பெரும் தொலை வர வச்சிட்டான். இப்போ பாரு என்னவே மதிக்க மாட்டேன்றா, இத்தனை நாள் வந்து இந்த ஈஸ்வரி வச்சு தான் இந்த வீட்டில் சட்டமாக இருந்துச்சு, இப்போ நடனா இவ என்னவே ஏறி மிதிக்க ஆரம்பிச்சிட்டா, இவளை இப்படி விட்டால் சரியாகுது, இவளை எப்படி வேணால் இந்த வீட்டை விட்டு துரத்திடணும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்திங்கன்னா கோபிக்கு உடம்பு சரியில்லாமல் ஆயிடுது. உடனே பயந்து போன ஈஸ்வரி பார்த்திங்கன்னா கோபியை கூப்பிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போனால் டாக்டர் இருந்துட்டு ஓவராக இவருக்கு ட்ரெஸ் கொடுக்காதீங்க, அதுவும் இல்லாத சின்ன சின்ன பிரச்சனைகளை இவர் மைண்டில் போட்டு மனசில் வைக்கிறதுனால தான் இந்த மாதிரி அடிக்கடி நெஞ்சு வலிக்குது, ஸோ இவருக்கு யாரும் தொல்லை கொடுக்கக்கூடாது, அதிர்ச்சி தரக்கூடாது, சம்பளம் மனசு வரக்கூடாது அப்படின்னு சொல்ல, இதை கேட்டு ஈஸ்வரி பார்த்திங்கன்னா ரொம்ப பயந்துடுறாங்க. சரி இனிமேல் நம்மளால தான் இன்னும் பையனுக்கு எதனா ஆபத்து வந்துருமோன்னு சொல்லிட்டு, நான் இனிமேல் ஒன்றும் சொல்லலப்பா, நீ உன் பொண்டாட்டி கூட எப்படி வேணாலும் இருந்துக்கா, நான் இனிமேல் இந்த விஷயத்துலலாம் தலையறதில்லை அப்படின்னு சொல்ல, இதை கேட்ட ராதிகாவுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷம். இப்போயாவது புரிஞ்சுக்கிட்டீங்களே, இனிமேல் வந்து பொண்டாட்டி புருஷனுக்கு அடியில் அம்மாக்கார் வரதே தப்பு, நீங்கள் சின்ன பிள்ளைலேருந்து பார்த்துட்டீங்க சரிதான், ஆனால் இதுக்கு மேலே பொண்டாட்டி நான் இருக்கல, நான் என்னத்துக்கு இருக்கேன், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா பார்த்திங்கன்னா கோபியை கூப்பிட்டு ரூமுக்கு போயிடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு ஈஸ்வரியுமே வந்து ஒன்றும் சொல்கிறதில்ல. மறுநாள் காலையில் வந்து பார்த்திங்கன்னா ராதிகா சொல்கிற எந்த வேலைக்குமே வந்து ஈஸ்வரி மறுப்பு தெரிவிக்கிறது இல்லை, அமைதியாக சைலண்ட்டாக சரி அப்படியே அவள் சொல்கிற மாதிரி பண்ணு அப்படின்ற மாதிரி சைலண்ட்டாக ஒத்து போகிறாங்க. இதை பார்த்து கோபிக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்படி தான் வரப்போகிற எபிசோடு வந்து போக போகுது. அடுத்து இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்குள்ளே பார்க்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. தேங்க்யூ.